ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலில் இன்று ஏராளமான பக்தர்கள் கூட்டம் அலை மோதுதுங்க. எதன் காரணமான நேற்று தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு அதிகமான பக்தர்கள் வந்திருக்காங்க. அது போக மிக அதிகமான பக்தர்கள் க்ரௌட் இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குற இடத்துல வந்த காரணத்தினால 8:30 மணிக்கு கொடுக்க தொடங்கிய டிக்கெட் இன்றைக்கி 6:30 மணிக்கெலாம் கொடுத்துட்டாங்க. அதை பற்றி உண்டான முழு விளக்கம் இரண்டையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். தினந்தோறும் திருப்பதியில் 3 இடங்களில் 8:30 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களில் வழங்கினாங்க. ஆனால் இன்று காலை 6:30 மணிக்கு 6:20க்கெலாம் இலவச தரிசன டிக்கெட் கொடுக்கப்பட்டதாக தகவல் இருக்குது. நேற்று 8:30 மணிக்கு தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி தரிசனம் செய்வதற்கு 10,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 9:55க்கெலாம் காலியாச்சு. ஆனால் இன்றைக்கி காலையில் 6:20 போல் 13,000 டிக்கெட் கொடுத்ததா தகவல் இருக்குது. 7:55 7:30 மணிக்கெலாம் டிக்கெட் முடிஞ்சதா தகவல் இருக்குது. பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால சீக்கிரமாக வழங்கிட்டாங்க என்பது தகவல் தெரியுது என்பது இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ஜூன் மாதத்துக்குண்டான லக்கி டிப் சுப்பரபாதா தோமலை அர்ச்சனை இந்த லக்கி டிப் புக்கிங் இன்று காலை 10 மணி வரைக்கும் இருக்கும். யாருன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று 19/3/2026 அன்று 57,272 பேர் தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. குறைவான எண்ணிக்கை 23,842 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,37,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். ஆனால் 31 குடோன்களும் ஃபில்லாகி கோயிலை விட்டு 1.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்க சிலா தோரணத்தில் தான் கியூலைன் ஸ்டார்ட் ஆகுது என்றும் 18 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று காலை 9 மணி நிலவரப்படி தர்ஷன் கியூலே 24 மணி நேரம் தரிசனத்துக்காக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 6,750 பேர் அப்பொழுது குடோனில் காத்திருக்காங்க என்றும் இன்று காலை முதல் 3,600 பேர் தான் தரிசனம் முடிச்சிருக்காங்க என்றும் ஒன்றும் 19,650 பேர் தரிசனம் பார்க்க வைக்கலான்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 4 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 16 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை ஆகலாம் என்பதை நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுக்க தொடங்கியது. இன்று காலை 9 மணி நிலவரப்படி 100 ரூபாய் ரூம் 1,700 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் தற்பொழுது 975 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸ் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன்.